அதான் உண்மை. இன்றைக்கி ஒரு அம்மா காலில் ஃபோன் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பையன் வந்தான் லாஸ்ட் வீக்கில். ஒரு பிரச்சனை, வீட்டில் வாதம் நடமாடுது, சாவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை செலுத்திடுன்னு சொன்னேன். அப்போ நேற்றைக்கு அவங்க வரலான்னு சொல்லி வரல. நைட்டு ஃபோன் பண்ணுறான், அம்மா வீட்டில் தடுக்கி விழுந்து எலும்பெல்லாம் முறிஞ்சு தான் ஆஸ்பத்திரியில் கிடக்குதுன்னு. அப்போது சொன்னேன் இல்லையா, வாதம் வீட்டுக்குள்ளே நிற்குன்னு. வாதம் வீட்டுக்குள்ளே நின்னா பொட்டும் பூமாக வைக்கும், பொட்டையும் பூவையும் பறிக்கும். தானே என் கண்களுக்கு வெளிப்பட்டதை சொன்னேன். அப்போ அதுக்கு ஒரு பரிகாரம் செலுத்தியிருந்தால் இன்றைக்கி மருத்துவமனையில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. தடுக்கிறது அவர் வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவர் காணிக்கையாக மனமுந்து இயேசு கிறிஸ்துவை வாங்கிட்டார். அந்த மகள் மனந்திருந்தி தேவனை கனப்படுத்தினா பாருங்க. விலை உயர்ந்த சாதா எண்ணெய் இல்லை, விலை உயர்ந்த எண்ணெய் ஆனதுனால தான் இதை விற்று காசாக்கலாமேன்னு சொன்னாங்க. இப்போ கர்த்தர் விலை உயர்ந்த ஒரு காணிக்கையை அவர் எதிர்பார்த்தார், அது அவருக்கு கிடைச்சிது. ஒரு மரணத்துக்கு பின்னாடி கிடைக்க வேண்டியது முன்னாடி கிடைச்சுன்னு அவரே சொல்லிட்டார். இப்போ கர்த்தரை கனப்படுத்துறதுல இந்த ஈஸ்டரில் முன்னுக்கு வாருங்க, பின்னுக்கு போகாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. நம்ம பிறக்கிற நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்முடைய தேவைகள் இல்லை என்ற வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? நம்ம பிறந்து இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக பணம் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் இல்லை, இந்த இல்லை என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே சகலம் அடங்கிடு. வீடு வாண்ட சொன்னால் காசு இல்லை, கார் வாங்க சொன்னால் காசு இல்லை, நிலம் வாங்க சொன்னால் காசு இல்லை, பிள்ளைகள் அட்மிஷனுக்கு காசு இல்லை இல்லையா? எல்லாமே இல்லை என்ற வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துகிறோம் இல்லை, சின்ன சின்ன தேவைகளையாவது பிள்ளைகளுக்கு அதை சரி கட்டி பண்ணுறோம்ல, அந்த முயற்சி எடுக்கிறீங்க இல்லை. கர்த்தர் இடத்துல இல்லை என்று சொல்லாதீங்க. இல்லையா? என்கிட்ட பேசினார். எப்போ பேசினார்னா, ₹1 வழி இல்லாமல் என் பையன் ₹1 தாங்க மிட்டாய் வாங்கணும், இதே வாசலில் கையை நீட்டு நான் பிச்சைக்காரனை போல ஏண்டவரேன்னு கேட்டேன். அன்னைக்கு வந்தார் மறுபடியும். அன்னைக்கு ஒரு அதிசயம் செஞ்சுட்டு போனார். அதான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இனி இல்லை என்ற சொல்லு உனக்கு இல்லாமல் போகும் என்று சொன்னார். பரலோகத்தில் இருந்து வந்து சொல்லிட்டு போனார். நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் நம்பாததுக்கு நான் பொறுப்படியாது, நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, அன்னைக்கு செட்டில் இருக்கிறோம், பண்டிக்கூடத்தில் இருக்கிறோம், இல்லை என்ற சொல்லு இல்லாமல் போகும்னு சொன்னார். உண்மையிலே அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இல்லை என்ற சொல்லு இல்லாமல் போயிடுச்சு. உண்மை. இஃப் எனிவே இட் வில் கம். நான் சொல்கிறது, நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன். ஆனால் நல்லா சோதிப்பார், நல்லா புடமுடுவார். இப்போ உடம்பை ஸ்டீவனை ஆற்றுல போட்டு கழுவுனாதான் உடம்பில் இருக்கிற அழுக்கு போயிடும் இல்லையா? உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு போகணுன்னா நீங்கள் சுவிசேஷம் அறிவித்தால் மட்டுமே அழுக்கு போயிடும். சும்மா காதாலை கேட்டு ஆர்சி மக்கள் அல்ல நீங்கள் பிஹெச்டி ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் டாப்பில் இருக்கீங்க. மற்றவங்கள அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல. இப்போ ஒரு பாதிரியார் எனக்கு தப்பி தவறி ஜீவ ஒளியை பார்த்துட்டார். ஒரு பாதிரியார் ஆர்சியில் ரொம்ப தீவிரமான ஒரு வெறிபிடிச்சவர், வந்தி கோசாலாம் திட்டி தீக்கிறவர். சபைக்கு போகாதீங்க, கன்வென்ஷனை போகாதீங்க, நற்செய்தி போகாதீங்க, உபவாசம் கொண்டதை போகாதீங்க இன்னும் பிரசங்கம் பண்ணார். தப்பி தவறி என்னை டிவியை பார்த்துட்டார். இவன் என்னடா நம்ம ஆர்சி டைப்பில் இருக்கானே. அன்றைக்கி டிவியில் அன்றைக்கி ஒரு மோதிரம் போட்டிருந்தேன். அப்போ தான் நம்ம ஆளுன்னு நினைக்கிறான் போல. அதுவும் நல்லா கல் வச்ச மோதிரம். இப்போ எப்போ பார்த்தாலும் பேங்கில் தான் இருக்கும். அது அப்போ அவர் ஆர்சின்னு நினச்சி நான் பண்ணிட்டார் போல இருக்கு. இவன் பொண்டாட்டியும் பார்த்துருப்பார். ஆகா 2 மோதிரம் அவர் காப்பு போட்டுருக்கார். வந்தி கோஸ் இல்லை. ஓகே, அவர் பார்த்தார். பார்த்து தான் அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. ஓடி போய் மூலிசான் எடுத்துட்டார். உற்சமாக கையை தட்டுங்க. அப்போ ஆர்சி பாதர்கள் எல்லாம் என டிவியை பார்த்தா உண்மையிலே தப்பித்து போக முடியாது. ஸ்ட்ரைட்டாக ஞானஸ்தானத்துக்கு போயிடுவாங்க. எப்படி இப்போ ஃபாதர் எடுத்தீங்கன்னு கேட்டேன். சென்னைக்கு போனேன், அங்கே கூட்ட போனேன், கையை தூக்குனா ஞானஸ்தானம் சொன்னாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னுட்டார். அன்னையிலேருந்து அல்லையிலேயே தான் சொல்லு. நான் சபையில் சர்ச்சில் அப்படி லைட்டாக புகுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க. அதான் மெய்.
அவங்க எப்போவும் எல்கேஜியில் இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, பிஹெச்டியில் இருக்கிறோம். இனி குழம்பக்கூடாது, குழப்பமே இருக்கக்கூடாது. அந்தி கிறிஸ்து நம்மகிட்ட பேசக்கூடாது, அந்தி கிறிஸ்து பேசக்கூடாது, அந்தி கிறிஸ்து உணர்த்தக்கூடாது. நம்மக்கிட்ட பொருளாதாரம் தான் இல்லை, இயேசு இல்லையா? இருக்காருல்ல. இப்போ அவர் இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் தானே கோடீஸ்வரர். அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்களும் கோடீஸ்வரர் தான். சென்னையிலேருந்து ஒன்றும் இல்லாமல் வந்தேன். ஏய், நீ பேங்கில் நிறைய பணத்தை புதைச்சி வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு. ஏன்னா கட்டுறோம் 24 தூண்கள். அன்றைக்கு இந்த இடம் அதிசயம் தானே, ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்று கட்ட ஆரம்பிக்கும்போது நல்ல பணமா ஒன்று கேட்டாங்க. நல்ல பணம் தான். உடனே எனக்கு கொஞ்சம் 10,000 ரூபா கொடுங்க. 10,000 கண்டே வருஷங்கள் ஆச்சு. 10,000 என்கிட்ட கேட்குறான். வேறு ஏதாவது கேளுடா. நான் இப்போ ஆண்டவர் எல்லோரும் என்ன பணக்காரனாக நினைக்கிறாங்க, பணக்காரனாக நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நான் பணக்காரன் தான். ஏன்னா பணம் சம்பாதிச்ச நாளில் உண்மை சம்பாதிக்கவில்லை, உண்மை சம்பாதிக்கவில்லை. இப்போ உண்மை நான் சம்பாதித்திருக்கிறேன். ஆகவே எனக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கிறது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எல்லாரும் பணக்காரன். இன்றைக்கும் அப்படி தான் சொல்லணும். அந்த சின்ன பையனும் அப்படித்தான் சொன்னான். ஏன்னா அவன்ட பார்வை தகப்பனுக்கு மாடி தோளில் இருப்பான், இங்கே வந்து கை வைப்பான். பார்த்தா என்ன பைபிள் நிறைய பணமாக இருக்குங்களா? பணக்காரன் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க. அதில் 10 ரூபாயும் இருக்குது என்பதை அவன் மறந்து விட்டான் இல்லையா? அவனுடைய பார்வைக்கு நான் பணக்காரன். வந்து பார்த்தாலும் பில்டிங், அங்கே பில்டிங், எத்தனை வாகனங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா? பணக்காரன் தானே. அதை நீங்களும் ஆண்டவரை உள்ளுக்குள்ளே வைத்தால் உங்களையும் என்னை போல் ஆக்குவார். அவர் வேலையே அதுதான் ஐயா. தாழ்மையில் இருந்து உங்களை உயர்த்துவதான் அவருடைய வேலை. ஆனால் அவரை மதிக்கிறதும் துதிக்கிறதும் உங்கள் வேலை. கனப்படுத்துங்க, எப்படியாவது கனப்படுத்துங்க. இஃப் எனிவே கனப்படுத்தினால் அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் புஷ்பா என்ற ஒரு சகோதரிக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க. எப்படியோ ஒரு புத்தகம் அவங்களுக்கு கிடச்சிது. அன்றைக்கெல்லாம் ஒரு 32 பேஜ் தான். சிபிஎம்னா கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி இல்லை இல்லையா? திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி. நாங்கள் தான் பரலவத்துக்கு போவோம். ஏன்னா கம்மலை போட மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், பூ வைக்க மாட்டோம். ஆனால் நல்லா காஸ்ட்லி வெள்ளை புடவை தான் கட்டுவோம், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி. அப்படி தானே? நம்மளை மாதிரி கலர் புடவை கட்டியிருந்தால் உள்ளாடையாவது வெளியே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நச்ச கண்ணாடி மாதிரி தெரியும். அப்படி நான் கேட்டால் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அல்லி சொல்லுவோம். தசமாக பார்த்தா உங்களை விட கரெக்டாக கொடுப்பாங்க, பரலவத்துக்கு போகணும். நான் சொல்லுவேன், ஒருத்தனும் போக மாட்டான். நன்மை செய்யாதான் ஒருத்தனும் போக மாட்டான், போகவே மாட்டான். எப்படி போக முடியும்? அப்போ இந்த அம்மா அந்த கையில் புக்கு வர திணிச்சு கொடுத்துருக்காங்க. இவ வீட்டுக்குள்ளே வந்ததும், ஊழியம் செஞ்சுட்டு வந்ததும், ஊழியக்காரி புக்கை தூக்கி எரிஞ்சிருக்கா. அப்படி வீசி இருக்கிறான். வீசிட்டு ஒரு சோவாயில் அடந்து ஃபேனை போட்டுக்கிட்டு அப்படி தூங்க முயற்சி பண்ணியிருக்கான். அவளால் தூங்க முடியாது. புரண்டு புரண்டு படுப்பா. ஏதோ உள்ளுக்குள்ளே இருந்து என்னது புரட்டுது. அவள் பல மணி நேரம் போராடி பார்த்துருக்கா. அப்போ ஜபிச்சிருக்கா. அவள் என்னாண்டு தான் ஊழித்து போயிட்டு வந்து ஏதோ பேரில் உள்ள நுழைஞ்சு ஒன்று. அதா நீ யாருடைய வார்த்தையை தூக்கி வீசினாய், எடு மாறு மேலே வச்சு பாரு. வச்சா கடவுளுக்கு மடியில் தூங்கின போல் தூங்கி இருக்கிறான். தூங்கிட்டு பல மணி நேரம் இப்படி ஒரு பகலில், இப்படி ஒரு வெயில் காலத்தில் இப்படி ஒரு தூக்கம் வராது. அப்படி தூங்குனேன். உங்களை நான் பார்க்கணும், இதான் வார்த்தை. கட்டாயம் உங்களை நான் பார்க்கணும். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் அங்கே வரேன். இப்படி ஆண்டவர் என்னை நடத்தினார். இந்த புத்தகத்தை நெஞ்சு பகுதியில் வச்ச பிறகு உள்ளுக்குள்ளே இருந்தால் நெஞ்சு வலியும் மாறிச்சு, உடம்பு வலியும் மாறிச்சு. கர்த்தருடைய பாதத்தில் பல மணி நேரம் அமைதியாக தூங்குறேன், சொர்க்கத்தில் தூங்குறேன். உங்களை பார்க்கணும். நாங்கள் போனோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் போனோம். ரொம்ப வரவேற்றாங்க. பார்த்தா அவளுக்கு மகனை பார்த்தோம். அவன் இந்த தலைமுடியெல்லாம் கிப்பியெல்லாம் வலி இங்கே பூ வச்சு கட்டுற மாதிரி முடி வளர்த்திருக்கான். நல்ல வேலை நான் பூ கொண்டு போகலை, இல்லைன்னு சுருகி விட்டுருப்பேன். அடுத்து காட்ட இன்னொரு பையன் கஞ்சா பழக்கம். கஞ்சா
பழக்கம். இப்போ இவங்க ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை, 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியலை. இப்போ 2 பேரையும் தேவன் ஆசீர்வதிச்சார். எல்லா பழக்க வழக்கத்தையும் மாற்றி திருமணம்லாம் நடத்தி கொடுத்தாரு. ஒரு வீட்டுக்கு போனேன்னா, பெருமையாக சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு போனேன்னு சொன்னால் அந்த வீடு சாப சந்திக்காது, ஆசீர்வாதத்தை சந்திக்கும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு 5-6 வீடு தான். அல்லேலூயா. அப்படி தேவன் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம சுமப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பைபிளை கொண்டு சுமக்கிறோம் இல்லையா? எவ்வளோ பக்தியாக நம்ம பைபிளை வைக்கிறோம். சிலவங்க துப்பலை தொட்டு பைபிளை புரட்ட பார்ப்பாங்க, ஐயோ கையை உதறிடுவாங்க. தேவனுடைய பைபிளில் துப்பல் பட்டுதேன்னு பதறீங்க, இதானே உண்மை? அப்போ தேவனுடைய வார்த்தையை தேசத்தில் நீங்கள் பரப்பினா உங்களுக்கு எவ்வளோ அடைக்கலத்தை தருவார் அவர். அவரே அடைக்கலாம், அவரே கோட்டை. அவருக்குள்ள தஞ்சமானால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லா ப்ரொட்டெக்ஷனும் அவர் தருவார். இன்று இயேசு பிறப்பிற்கு கல்லை புரட்டி போட்டு தூதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா? அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா குமாரனை எழுப்பதற்கு தூதனை அனுப்பியிருக்கிறார். உங்களை காப்பதற்கு அவர் தூதர்களை அனுப்ப மாட்டாரோ? அனுப்பிடுவார். எந்த மாற்றம் வேண்டாம். அல்லேலூயா. எப்பவும் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். வெறும் ஈஸ்டர் பண்டிகை ஒரு காமெடி மாதிரி இருக்கக்கூடாது. பி சீரியஸ். கர்த்தருக்கென்று என்ன செஞ்சோன்னு கேளுங்க. இந்நாள் வரைக்கும் தேவனுக்குன்னு என்ன செஞ்சோம்? சபைக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம், காணிக்க போட்டோம், உண்டியலில் போட்டோம், வருவோம். அப்படி தானே வருவோம். ஆனால் பெந்திகோஸ்தில் போனால் பக்கெட் எடுப்பாங்க இல்லையா? பெந்திகோஸ்தில் காணிக்க எப்படி பிரிப்பாங்க? பக்கெட்டு தானே எடுப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய பக்கெட் தானே எடுப்பாங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு 7 லேடிஸ் வச்சுருப்பாங்க. எப்படி சுச்சு ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க. உங்கள் மூஞ்சியில் ஒன்று இப்படி காட்டுவாங்க. அப்படி தானே? காணிக்க போடலைன்னா மறுபடியும் காட்டுவாங்க. நீ கண்ணை மூடி ஸ்தோத்திரம் இருப்ப, மறுபடியும் கலைச்சிடுவாங்க. நீ என்ன இல்லாத நாளையாக கண்ணை மூடிட்டு இருக்கிறேன்னு அவன் யோசிக்க மாட்டான். நீ கொடுக்கும் மாதிரியும் குலுக்கிட்டே இருப்பாங்க. இது பெந்திகோஸ் கொள்ளையர்கள். நம்ம இதுவரைக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரல. உங்கள் முன்னாடி எந்த பக்கெட்டும் வரல இல்லை, 26 வருஷமாக வரல. அதுக்காக காணிக்கை இல்லைன்னு சொல்லலை. அவங்கவுங்க ஊழியங்களை நடத்துகிறதுக்கு அவங்க கேட்கலாம். ஆனால் கொடுக்கறது உங்கள் வேலை தான், சரியா? ஆனால் பிடுங்கப்படாது, திணிக்கக்கூடாது. சொல்லுவோம், முடிஞ்சால் கீழ்ப்படிங்க. கேட்கிறவன் கேட்கட்டும், கேட்காதவன் எக்கீர்கட்டும் போகட்டும், அவ்வளோதான். உற்சவமாக கையை தட்டி அல்லேலூயா. ஆகவே இந்த ஈஸ்டர் தினம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கட்டும். ஏன்னா சொற்ப நாட்கள் தான் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் நம்ம செய்வோமே, முடிந்த வரைக்கும். இந்நாள் வரைக்கும் நீ சம்பாதிச்ச பணம் உங்கள் வீட்லேயே இருக்குது. நான் கேட்குறேன், நீ கர்த்தருக்கு கொடுக்கலன்னு வச்சுடுவோம். சரி, நீ சம்பாதிச்ச பணம் வீட்லேயே இருக்கு. சரி, கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துருப்பேன். ஒரு 50 பவுன் 30 பவுன் 100 பவுன் கொடுத்துருப்பாங்க. வீட்லேயே இருக்குது இல்லையே? அது போச்சு இல்லை? நீ சம்பாதிச்ச பணம் போச்சு, தொழில் நடத்தின போச்சு, வங்கியில் லோன் எடுத்த காசு போச்சு, எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லையே. ஆனால் அது கர்த்தருக்கு போயிருந்தா அதுக்கிட்ட பலன் வருமா வராதா? வருமா வராதா? அப்படி தேட்டிக்கிடணும். சரி, அநேகர் வந்து மருத்துவமனை கொடுத்து தீர்த்துருப்போம் இல்லையா? லட்சக்கணக்கில், சிலவன் கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணுவான். செலவு பண்ணி பணமாக இல்லை வரும். வருத்தப்படுறது உண்டா? நான் டாக்டருக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு யாராவது திரும்பி கேட்பீங்களா? ஏன் இவ்வளோ பணம் வாங்கிட்டு உயிர் எடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்ற? பணம் வெளியேறினாலும் காசு கொடுத்தா தான் விட முடியும் இல்லையா? கிளீனிங் சார்ஜ் வரைக்கும் கொடுக்கணும். அங்கேயெல்லாம் நம்ம பணிந்து நிற்கிறோம். டாக்டர் போயிட்டு வரேன் டாக்டர், அப்படி தானே சொல்லுவோம். பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ஏன்னா மொத்தம் சுருட்டியே சாவேன். உயிர் போய் பணமாக போகுது. தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஆனால் ஊழியத்தை பார்த்து சொல்லுவானா? இந்நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை தேவன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணியிருப்பார், இல்லைன்னா லேட் ஆகியிருப்பார். கட்டுப்பில் பேசுவாங்க. மூட்டை ஃபோனில் எல்லாம் என்னது கட்டுப்பில். ஒரு வாட்டி அடித்து ஃபோன் எடுக்கலைன்னா, ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டிங்களோ? நான் அவளுக்கு நான் வேலைக்காரன் இல்லை, நான் கர்த்தருக்கு வேலைக்காரன். ஒரு சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போது பக்குவத்தோட உண்மை தெரிஞ்சு வாழுங்க. அதான் ஒரு கிறிஸ்தவம். இயேசு யார்? இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு காட்சி கொடுத்தார். ஒரு முறை அப்போஸ்தலர் இருக்கிற அறையில் பூட்டி அறைக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஏன் பயந்து போயிருக்கிறாங்கன்னா, சீடர்களுக்கு ஆபத்து இல்லை, இயேசு கிறிஸ்துவ சீடர்களை தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க, தேடி கண்டுபிடிக்க இவங்க அறையில் பதுங்கி இருக்கிறாங்க. ஆனால் பூட்டிய கதவு வழியாக ஆண்டவர் வந்து நின்று என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம். எவ்வளோ பெரிய தேவனையா! இவர் எப்போ சமாதானத்தை கொடுத்தாரோ அப்போ பயம் போச்சு அவங்களுக்கு. அவர் தேவ சமாதானம் உங்கள் வீடுகளில் வந்துச்சுன்னா உங்கள் வீடு ஒரு பைசா இல்லைங்கிற ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஒரு சமகையை தட்டலாம். அல்லேலூயா. ஆனாலும் இல்லை என்ற சொல்ல காட்டாமல் அந்த அளவு கௌரவம் உங்களை தேவன் நடத்துவார். என்ன பார்த்து சொன்ன மாதிரி நிறைய பணம் கொண்டு வந்தியோன்னு கேட்ட போல இல்லையா? எல்லாரும் நல்ல கௌரவமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்கள் எப்பொழுதும் ஏழையாக இருக்க வேண்டியது அல்ல, ஏழையாக இருக்கிறது தேவனுக்கு பிடிக்காது. நீங்கள் ஐஸ்வர்ய சம்பத்தர்களாக மாற வேண்டும். அது சத்தியம். ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே தேவனை கண்டோம் என்று ஒரு முறை தோமாவுடன் அறிவித்தார்கள் இதர சீசர்கள். அப்போ தோமா சொல்லுவான், நான் என் ஆண்டவரை பார்த்தாலும் விசுவசிக்க மாட்டேன். கூட இருந்த சீசன். ரெண்டாவது, காலில் அறையப்பட்ட அந்த கலப்பை ஆணிகளுடைய ஓட்டையில் நான் விரல் விட்டு பார்க்கணும், விழாவில் விரலை சொருகி பார்க்கணும், ஆணி அடிக்கப்பட்ட கரங்களில் கையிட்டு பார்ப்பேன், பார்த்தா தான் விசுவசிப்பேன். தோமா ஒரு அந்தி கிறிஸ்துவா பேசினான். உற்சவமா கையை தட்டுங்க. அவன் இப்படி பேசுகிறான், பார்த்தாதான் நான் விசுவசிப்பேன். அவன் இந்த சமாச்சாரம்